இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஏனோக்கின் பரிசுத்தம். ஏனோக்கு எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா, 2 ராஜாக்களில் 4வது அதிகாரத்தில் 1 to 10 வரைக்கும் உள்ள வசனத்துக்குள்ள நான் அந்த கதையை நான் சொல்கிறேன். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறோம். சோத்திரம். ஏனோக்கு வித்தியாசமான ஒரு பரிசுத்தவான். எப்படி என்றால், பிறந்து மறியாதவரும் உண்டு. வேதத்தில் பெயர்கள் எழுதப்பட்டு பிறந்தவர்கள் எல்லோரும் மரித்திருக்கிறார்கள். ஆனால் பிறந்து மரிக்காதவர் ஏனோக்கு. இவர் பிறந்தார், ஆனால் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வருகைக்கு அநேக தலைமுறைகள் முடிந்து 6000 வருடம் இந்த வேதத்தில் வேத பண்டிதர்கள் சாட்சி சொல்கிறார்கள். இந்த தலைமுறை இன்னும் மரிக்காமல் கொண்டிருக்கிறது. 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் ஏனோக்கு, மற்றொருவர் எலியா. பார்த்தீங்களா, பிறந்து மரிக்காதவர் ஏனோக்கும் எலியாவும். வேதத்தில் எத்தனை பிரதிஷ்டுக்கள் இருக்கிறார்கள், எத்தனை வித்தியாசங்களில் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை எவ்வளவாய் அழைக்கிறார். ஏதோ வேதத்தை வாசித்தோம் ஜெபித்தோம் என்று அல்ல, ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மரித்தோம் என்று அல்ல. பிரதிஷ்டைகள் மிகவும் அவசியம். வீதிகளில் வாழ்கிறவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அல்லவா? சில பேர் இருக்கிறார்கள், இல்லையே என்று கூட தெரியாத, எங்கோ வாழ்ந்து எங்கோ மரிக்கிறார்கள் என்பது தெரியாது. சில தெருவுகளில் வீதிகளில் இருந்து மரித்து பிறகு அந்த வீட்டில் இப்படி ஒருவர் இருக்கிறார் என்று ஆச்சரியப்படத்தக்கவரும் இருக்கிறார்கள். நம் கிராமங்களில் இருப்பது இல்லை. ஒரு தெருவில் இல்லை என்றால் ஒரு கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் நம்ம இருந்தாலே அனைவருக்கும் தெரியும். ஆனால் பட்டணத்தில் அப்படி வசிப்பது இல்லை. அந்த வீட்டிற்கு முன்பாக உள்ளவர்கள் கூட தெரிந்திருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வீட்டில், பட்டணத்தில் ஒரு வீட்டில் இருக்கோம்னா நமக்கு ஏற்ற வீட்டில் யார் இருக்கானே தெரியாது. அப்படித்தான் இன்றைக்கி பட்டணத்தினுடைய வாழ்க்கை. எப்பொழுதும் கதவுகளை மூடிக்கொண்டு இருப்பார்கள். கிராமத்தில் ஒரு சாவு என்றால் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ஒருவர் கூட வேலைக்கு செல்வது கிடையாது. இன்றைக்கும் இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு சாவு அப்படின்னா யாருமே வேலைக்கு போகக்கூடாது, எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பட்டணத்தில் பக்கத்து வீட்டில் ஒருவன் மரித்தால் கூட வேலைக்கு செல்பவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அப்படித்தான் இன்றைக்கு பட்டண வாழ்க்கை. ஏனோக்கு வித்தியாசமான மனிதனாய் தெரிந்திருக்கிறார். தேவனோடு வாழ்ந்தவர். வேதம் சொல்கிற அவர் தேவனோடு நடந்தவர். நாம் தேவனோடு நடக்கிறவராய் வேதத்தில் அநேக நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தேவனோடு நடந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் ஏனோக்கை குறித்து
வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. தமிழ் வேதத்தில் தேவனோடு சஞ்சரித்து என்று எழுதியிருக்கிறது. சஞ்சரித்ததார் என்றால் அதன் அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆங்கில வேதத்தில் ஆண்டவரோடு நடந்தார் என்று எழுதியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு செய்தியை கேட்டேன். அதில் நான் சொன்ன அந்த செய்தியில் சொன்ன வார்த்தை, நான் கிடையாது, அந்த செய்தியில் சொன்ன வார்த்தை, அநேக சாலைகளில் நான் நடந்திருக்கிறேன், தேவ ஊழியர்களோடு நடந்திருக்கிறேன், மரித்தவர்களோடும் நடந்திருக்கிறேன், சகோதரர் தினகரன் மற்றும் பால் தினகரன் அவர்களோடும் நடந்திருக்கிறேன், டிஆர் பென்ஷின் அவர்களோடையும் நடந்திருக்கிறேன், டிஆர் ஆஸ்பான் அவர்களோடையும் நடந்திருக்கிறேன், டிஆர் பேட் ராப்சன் என்று பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடையும் நடந்திருக்கிறேன். ஒரு முறை முதலமைச்சர் கருணாநிதியோடும் நடந்திருக்கிறேன். ஆனால் யார் வாழ்க்கையும் என்னை மாற்றவில்லை. அவ்வளவு பேர் கூட ஒரு போதகரோடு நடந்திருக்கிறாரு, எத்தனையோ பேர் கூட நடந்து அவர் வாழ்க்கை முதலமைச்சர் கலைஞரோடையும் நடந்திருக்கிறாரு. யார் வாழ்க்கையும் மாறலை, யாரும் மாற்ற முடியாது. தேவன் ஒருவரால் தான் மாற்ற முடியும். அதனால் ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை மாறினது. கொஞ்ச நாட்கள் ஆரம்பித்து வாழ்க்கை மாறிவிட்டது. பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் நம்ம இயேசுவோடு நடந்தாலும் அவருடைய வாழ்க்கை மாறிட்டு. பேதுருக்கு பெரிய பாக்கியம், கடலில் நடந்தார். பேதுரு கடலில் நடக்க போனார். பார்த்தீங்களா, அது முடியாததையும் முயற்சி செய்தார்கள். அதற்காக கடலில் போய் குதிக்கார். பார்த்தீங்களா, பேதுரு ஆண்டவர் கடலில் அங்கேருந்து ஏற்று வராரு. ஆண்டவரே அப்போ நானும் வரம்ட்டு ஓடுற பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இவன் முடியலாட்டிலும் முயற்சி செய்தான்ல. அதை மாதிரிக்கா நம்மளும் ஆண்டவர் நம்மகிட்ட சொத்தை எழுதி கேட்க போகிறதில்லை.